வெல்கம் டு டியூஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப நாட்களாக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்த விடாமுயற்சி டீசர் பற்றின ஒரு ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ஸ்டோரியாக இருக்குமா அந்த ஸ்டோரியாக இருக்குமானெல்லாம் நம்ம பேசலை. இதில் அவர் டிடெக்டிவாக இருக்காரா, இல்லை வந்து அவர் சம்மந்தப்பட்ட ஆட்களை வந்து யாராவது தூக்கிட்டாங்களா, இல்லை அதில் அவங்க கேங்கில் வந்து ஏதாவது மாட்டிட்டாங்களாங்கிற மாதிரியெல்லாம் நம்மளுக்கு தெரியல. அதை வந்து நம்ம ட்ரைலர் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு ரிவ்யூ டீசர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷுவல்ஸ் வந்து அவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்குங்க. ஓகே, ஃப்ரேம் பை ஃப்ரேமு சூப்பராக கொடுத்துருக்காங்க நமக்கு. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வெறும் ஒரே ஒரு ஃப்ரேம் மட்டும் சொல்கிறேன். அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் ஒரு 2-3 இது வந்து நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க. ஓகே, அர்ஜுன் சாரோடது எல்லாமே வந்து காட்டியிருப்பாங்க. அதுவே ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, ஸோ ஒவ்வொரு ஃப்ரேமுமே வந்து ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க, ரொம்ப ஸ்லோவாக காட்டியிருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லா இருந்தது. தென் ஸோ இந்த டீசர் வந்து எனக்கு ஏன் அவ்வளோ கனெக்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி விஷுவல்ஸ் தான். அது போக இதில் வந்து அஜித் சாருங்கிற ஒருத்தரை மட்டும் அவர் அழகாக காட்டலை. அர்ஜுன் சார் அதுக்கப்புறம் அவங்கள மட்டும் காட்டலை. அதில் வர ஒரு சின்ன கேரக்டர்ஸ், ஓகேவா, தொப்பி போட்டு ஒரு தாத்தா இருப்பார், அதுக்கப்புறம் ஒரு வயசான ஒரு பாட்டிமா வந்து வர மாதிரி ஒரு சீன் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. அது போக அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட், ஓகே, அந்த பேக்ரவுண்ட் இருக்குல்ல, ஸோ அதையுமே வந்து ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. ரோடாக இருக்கட்டும், அந்த மண்ணாக இருக்கட்டும், பில்டிங்ஸு, காஃபி ஷாப்பு, ஓகே, ஸோ எல்லாம் அந்த பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த டீசரில் வந்து ரொம்ப என்னை டீப்பாக உள்ளே போக வச்சது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மியூசிக், அனிருத்தோட மியூசிக். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அந்த கிளாக் சவுண்டு மாதிரியே ஒன்று ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மெதுவாக அந்த மியூசிக் போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு நிறுத்தி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, ஸோ அந்த மியூசிக்குமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி டப்பானெல்லாம் அடிக்காமல் ஒரு மாதிரி நல்லா எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் கடைசியில் என்னாச்சுன்னா, அந்த டீசர் முடியும் போது அந்த விடாமுயற்சி விக்டரி அந்த மாதிரிலாம் கத்திட்டு இருப்பாங்களே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து வெறும் மியூசிக்கோடு முடிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. மற்றபடி விஷுவல்ஸ் எல்லாமே வந்து சூப்பர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் மாதிரி தான் இந்த மூவி போகும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரியே வந்து நிறைய விஷயங்கள் வந்து காட்டியிருந்தாங்க. மறுபடியும் சொல்கிறேன், நான் வந்து சுத்தமாக விடாமுயற்சி இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் நான் இதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை. விஷுவல்ஸ் வந்து இவ்வளோ ஹாலிவுட் லெவலுக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு டக்குன்னு இந்த டீசரை பார்க்கும்போது எனக்கு வந்து ஸ்ட்ரைக்கான படம் கிடையாது. லைக் ஒரு வெப் சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு வெப் சீரிஸ் இருக்குது. அது பார்க்கலன்னா போய் பாருங்கள், சூப்பரான வெப் சீரிஸ். எனக்கு டக்குன்னு இந்த டீசரை பார்க்கும்போது எனக்கு பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த வெப் சீரிஸ் தான் வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏன்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓவராலாக டீசர் வந்து நான் எதிர்பார்த்தது, எல்லாருமே எதிர்பார்த்தது வந்து ரொம்ப மாஸாக இருக்கும் அப்படின்னு எல்லாமே எதிர்பார்த்துருப்போம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக எடுத்திருக்காங்க. ஓகே, இதில் ஸ்டைலிஷ் மாஸெல்லாம் கிடையாது, ஒரு டைலாக்கு கிடையாது, ஒரு பெருசாக ஒரு ஃபைட் சீன் மாதிரி சவுண்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீட்டாக ரொம்ப அமைதியாக கொண்டு போய் முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். சும்மா மாசாக காட்டுறேன் அப்படி காட்டுறேன்னு 4 பாமை பறக்கூட்டு காரை பறக்கூட்டு அதெல்லாம் தேவையில்லை. இவ்வளோ நீட்டாக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன். ஸோ அந்த மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டீசர். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஸோ பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகுது படம். ஸோ மூவி ரிவ்யூவும் சரி, ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டோரி என்ன மாதிரி இருக்குங்கிறதையும் வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ணுவோம். ஸோ டீசர் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.